கேர்ள்ஸ் அண்ட் இவங்கெல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ஜங்கு கூட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ ஒன் ஷாட்டோட நேம் என்னென்னா லவ்லெஸ் சஸ்பெண்ட். இந்த டைப்பில் போடணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ சடனாக வந்துச்சு, அப்படியே நம்ம ட்ரை பண்ணிடலாம். அப்புறம் வந்து ஆரம்பண்ணாக்கு ஒரு ஒன் ஷாட் போட்டிருந்தேன். பட் அதுக்கு அவ்வளோவா பெருசாக ரெஸ்பான்ஸே கிடையாது. ஸோ அதை இப்போதைக்கு நான் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன்டா. டைம் இருக்கிறப்ப அதை நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஐ திங்க் செகண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் நல்லா ரொமான்டிக்காக அப்படி வரும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்புறம் என்னோடய இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாண்டா. அண்ட் மறக்காமல் இதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ கமெண்ட் மஸ்ட்டு. ஓகே, நம்ம அப்படியே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே ஒரு அழகான மேரேஜ் ஹால் தான். ஸோ ஜங்குக்கு அப்படியே ஃபாதர் கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக உங்கள் அப்பா உங்களோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வராரு. அப்படியே ஜங்கு கிட்ட கூட்டிகிட்டு வந்து அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் அவங்க ஹேண்ட்ஸ் அப்படியே கொடுக்குறாரு. தம்பி, ஐயோ அங்கிள், அதெல்லாம் ஒரு ஃபீல் பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், என்ன என் பொண்டாட்டிங்க. சரிப்பா, அடி. நீங்களும் அப்படியே ஜங்குக்கோட பக்கத்தில் நிற்கிறீங்க. அவனை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜங்குக்கான நல்லா பிரைட்டாகவே ஸ்மைல் பண்ணுறான். ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்காக தானே வெயிட்டிங் ஃபாதரு, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. என் முன்னாடி கால் வலியும்ல. சின்னடா, சும்மா நீ முறையாத எது விட்டாலும். சரிப்பா, சரி ஓகே. ஜங்குக்காகிய நீ ஒயனை திருமணம் செய்ய சம்மந்தமா? எனக்கு டபுள் ஓகே ஃபாதர். ஒயனாகிய நீ ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மந்தமா? அது ஏகப்படாமல் சொல்றீ சம்மதம்னு. சம்மதம் ஃபாதர். சரி ஓகே, ரிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்படி சொன்னோன்னே அவங்களும் அப்படியே மாற்றி மாற்றி ரிங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ உங்கள் லவ்வை ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ ஜங்குக்கு அப்படியே கிட்ட வந்து உங்கள் லிப்ஸில் என்ன ஷேர் ஆகுறேன். அவங்க தானே லவ்வை ஷேர் பண்ணிக்க சொன்னாங்க, இப்படி தானே பண்ணி ஷேர் பண்ணணும். அது என்ன, இவர் பாட்டுக்கு டக்குன்னு வந்து கொடுத்துட்டாரு. நீ நான் மட்டும்தான் கொடுத்தேன், நீ கொடுக்கவே இல்லை. சரி, வீட்டில் வந்து வாங்கிக்கிறேன். இவர் என்ன இப்படி பேசுகிறாரு? எனக்கு ஷையாக இருக்குது. இப்போ ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு ஓகே மீ, நாங்கள் அப்போ கிளம்புறோம். என்னடா அதுக்குள்ளேயுமா? என்ன, அதான் கல்யாணம் முடிஞ்சிச்சுல, என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு புது வீட்டுக்கு போக வேணாமா? அவள் என்ன சாப்பிட கூட இல்லை, அதுக்குள்ளே என்ன கூட்டிகிட்டு போகிறேன்? தாமி, அவள் ரொம்ப டயர்டாக இருக்கா. எப்படி இந்த க்ரௌடுக்குள்ளே உட்காந்து சாப்பிடுவாளா? அவள் ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீட்டில் ரிலாக்ஸாக சாப்பிடட்டுமே. இப்போ ஜங்குக்கோட அம்மா அப்பா அப்புறம் உங்களோட அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி ஜங்குக்கு இப்படி பேசுறதை பார்த்துட்டு. எங்க என்னடி, நான் கூட நினச்சிங்க நம்ம பையன் மாறலையோன்னு. ஆனால் வேணும் மேரேஜ் பண்ணோன்னு இவ்வளோ மாறிட்டான், என்னால் நம்ப முடியலங்க. எனக்கு ஒன்றும் புரியலை, ஆனால் எல்லாம் நல்லதாக நடந்தா சரிதான். சிங்க சும்மா இருங்க, அவன் மாறிட்டான், எனக்கு தெரியும் என் பிள்ளைய பற்றி. வேணுமா? ஐயோ ஆண்டி, நாங்கள் தம்பி கொஞ்ச நேரம். ஓகே ஓகே, பேசுங்க பேசுங்க, நீங்கள் பேசுங்க. வேணுமா? அம்மா இங்கே பாருமா, அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும், சரியா? அப்புறம் அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அது நம்ம வீடு மாதிரி இருக்காது, பார்த்து பக்குவமாக இருக்கணும், புரியுதா? எனக்கு புரியுதுமா. ஓகே ஆண்டி, அப்போ நாங்கள் கிளம்பட்டா? கிளம்புங்கப்பா. வாடி பண்ணடி, போகலாமா? போகலாங்க, கை பிடிச்சிவோ. ஃபைனலாக நீங்களும் எல்லாருக்கும் பாயெல்லாம் சொல்லிட்டு இப்போ காரில் போய்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கா ஜங்குக்க பார்க்க ஷையாக இருக்குது. அப்புறம் என்ன பார்த்து பார்த்து வெகப்படுறேன், அழகா இருக்கேனா? அது அது எனக்கு தெரியுமே, ஜங்குக்கு எப்பயுமே அழகுதான். அது ஒரே ஹாப்பி போல், வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஹாப்பியில். ஆன்ட்டி அங்கிள் அப்புறம் எங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப ஹாப்பி. ஆமாம்மா, எங்கள் அம்மா அப்பா ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன? ஆமாங்க, அவங்க ஹாப்பினஸ் தான் என் ஹாப்பினஸ். பாடா, நீ நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க, ஆனால் இவ்வளோ நல்ல பொண்ணாக இருப்பேன்னு இப்போ நான் பார்க்குறேன். ஒரே மூஞ்சில் கல்யாண கலை சிரிப்பு தான். நான் நிறையா ட்ரீமோட வரப்போல. ஒன்றா ரெண்டா நிறையா இருக்குங்க. உங்கள் ஃபோட்டோ பார்த்தேன்ல, அப்போவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த 1 வீக்கில் நம்ம ஃப்யூச்சரில் எப்படிலாம் இருக்க போகிறோன்னு யோசித்து வச்சுட்டேன். பாடா, இப்போ நிறையா ட்ரீம் இருக்கும் போலையே. சரி, வீட்டுக்கு போக லேட் ஆகும், அது வரையும் ஒன்றா சொல்லேன் கேட்கலாம். அது எப்படிங்க? அது இல்லை, நான் சும்மா சொல்லு, கேட்டே வரலாம்.
எனக்கும் டைம் பாஸ் ஆகும்ல. அது எல்லா பொண்ணும் யோசிக்கிற மாதிரி தான். ஓ, எல்லா பொண்ணு என்ன யோசிப்பாங்க எனக்கு தெரியாதே. ஹஸ்பண்டை நல்லா பார்த்துக்கணும், பார்த்தா அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். அடடா கேட்க நல்லா இருக்கேன். அப்புறம் அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைக்கணும். ஏன்? அப்புறம் அவங்க கூட எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஆசை. எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வேற கேட்க நல்லா இருக்குடி, வேற சொல்லு. அப்புறம் அவங்க கூட சேர்ந்து நிறைய பேசணும், நிறைய பேசணும். அப்படியே பேசியா மட்டும்தான் இருப்போமா என்ன? அப்புறம் என்ன ஷயலாக ஆகுறேன் இல்லை, அவங்க கூட நிறைய குழந்தை பெற்றுக்கணும். பார்த்தா ஒன்றை விட்டுட்டேன். என்னங்க விட்டுட்டேன்? நிறையா மேட்ரு பண்ணணும். அது வந்து பண்ணும்ல, அதான் நான் குழந்த. அப்படி மொட்டையாக சொன்னால் எப்படி மேட்ரு பண்ணாமல் எப்படி குழந்த வரும்? அது சங்குக். ஓ ஷை. ஓகே அப்போ இவ்வளோ ட்ரீமோட வரேன் இப்போ. ஆமாங்க சங்குக். என்னடி? உங்களை நான் நல்லா பார்த்துப்பேன். அப்புறம் உங்களை எப்பயுமே தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண விட மாட்டேன். அடடா. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன். கேட்க நல்லா காதுக்கு குளிர்ச்சியாக இருக்குடி. இன்னும் சொல்லிட்டே வரியா? என்ன ஜங்குக்கு நீங்கள் போங்க. அடடா அவனா வைக்கப்படுறாளே. அது நான் என்ன இருந்தாலும் ஒரு தமிழ் பொண்ணுல. ஆமாம்ல, நீங்கள் தமிழ் பொண்ணுல, அப்படி எங்கள் கல்ச்சர் படி மேரேஜ் பண்ணிலாம் ஒட்டிக்கிட்டீங்க. அது என்ன இருந்தாலும் அங்கிளும் ஆண்டி தான் வந்து கேட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி அவாய்ட் பண்ண முடியல. கல்யாணம் எப்படி நடந்தால் என்ன, நடந்தால் போதும்ல. ஓகே தமிழ் பொண்ணுன்னா வெகப்பட்டுட்டே இருப்பாங்களா என்ன? தெரியல ஜங்குக்கா. ஸோ இப்போ பேசிக்கிட்டே வீடும் வந்துருச்சு. இறங்கு. ஜங்குக்கா பரவாயில்லண்ணா, கார் டோர். இல்லை இதான் எங்கள் வீட்டுக்கு வர புது கெஸ்ட்டு. இறங்கு. ஸோ நீங்களும் அப்படியே இறங்குறீங்க. ஸோ ஓரளவு கொஞ்சம் பெரிய வீடு தான், நீங்கள் 2 பேர் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி. ஜங்குக்கு அப்படியே டிக்கி பின்னாடி இருந்து உங்களோட லக்கேஜ் எல்லாம் கொண்டுட்டு வரான். என்னங்க நான் கொண்டுட்டு வரேன். நீ ஏன் அவ்வளோ பெரிய ட்ரெஸ் போட்டிருக்க, எப்படி கொண்டுட்டு வருவா? வா வீட்டுக்குள்ளே போகலாம் வா. இரு ஒரு நிமிஷம். இதை பிடி. என்னங்க நான் போட்டு ஓப்பன் பண்ண. இல்லைங்க நீங்கள் இல்லை ஃபஸ்ட் டைம் உன்னோட ட்ரீம் ஹவுஸ்குள்ளே போக போகிற. ஸோ நீயே ஓப்பன் பண்ண. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஆசையாக அந்த வீட்டோட கதவை திறக்கிறீங்க. உங்கள் ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகுது. ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. அப்போ உள்ளே இருந்து ஏஜே ஒரு பாட்டிலை கையில் வச்சுட்டு வெளில வரா. மச்சா என்னடா இப்போ இந்த யார் இந்த ஃபியரு? மயிறு என்ன இது பார்ட்டி பண்ண ரூமை கொடுத்தா அப்படியே உட்காந்து நாஸ்தி பண்ணி வச்சிருக்கீங்க. கிளம்புங்கடா. என்னடா இப்படி பூத்தடிச்சு வச்சிருக்கீங்க? அச்சா அது இல்லடா, எப்பயும் 1-2 போகும். நேற்று ஏக போகமாக போயிடுச்சா, அதான். நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் மண்டையில் பற்றின கொண்டுட்டு போகிறேன். அப்புறம் சிஸ்டர், அது பயப்படாதீங்க. உங்கள் புருஷங்காரனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள். கொஞ்சம் வாமிட் பண்ணிட்டேன், அதை மட்டும் க்ளீன் பண்ணிடுங்க. வட்டா எந்திரிங்கடா. புது பொண்ணு மாப்பிள்ளலாம் வந்திருக்காங்க, இப்படி பட்டு கிடைக்கிறீங்க. எந்திரிங்க. என்னடா அதுக்குள்ளேயும் விடுஞ்சிருச்சா என்ன? மயிறு இறங்கி வா. ஐயோ இவளுக வேற. எந்திரிங்கடி. கிளம்பு. ஸோ இப்போ ஏஜே எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வெளில கூட்டிகிட்டு போகிறான். ஸோ எல்லாருமே சரியான போதை. அப்போது ஜெஸி தள்ளாடிக்கிட்டே ஜங்குக் மேலே வந்து விழுகிறான். ஓ ஜங்குக், எங்கட போன நைட்டெல்லாம் நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அவ்வளோ மிஸ் பண்ணேன். உன்னை நினச்சிட்டு எத்தனை பேர் போட்டேன்னு தெரியலடா ஜங்குக். ஜெஸி நாடி இப்போ மப்பாருகடி, மப்பு இறங்கணுன்னே வா. நம்ம ஃபன் பண்ணலாம். ஜங்குக் மிஸ் யூடா அப்படின்னு சொல்லி நமக்கோட சீக்ஸில் அவன் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கா அவ்வளோதான். ஆல்ரெடி நீங்கள் பாதி உடஞ்சிருந்தீங்க, இப்போ மொத்தமாக உடஞ்சிட்டீங்க. அப்படியே உங்கள் கண்ணுக்கு டியாஸாக வருது. ஸோ ஜங்குக்கும் அவளை போட்டு அப்படி இப்படின்னு தடவிட்டு இருக்கான்.
உங்களால் பார்க்க முடியல, அப்படியே திரும்பிடுறீங்க. என்ன என்ன நடக்குதுங்க? என்ன, எனக்கு ஒன்றும் புரியல. என்ன நடக்குதுங்க? ஒன்றுமே புரியல. என்ன நடு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. வாமிட்லாம் பண்ணி நாஸ்தி பண்ணி வச்சுருக்கானுங்க. நீங்கள் ஒரு மாதிரி குழப்பமாக அதையே பார்த்துட்ருக்கீங்க. ஹுய், வெல்கம் டு மை ஹவுஸ். எப்படி இருக்கு பேபி நம்ம ஹவுஸ்? ஜங்கு, என்ன என்ன நடக்குதுங்க? யார் அவங்களாம்? அந்த பொண்ணு யாரு? அவ எதுக்கு உங்களை அப்படி முத்தெல்லாம் கொடுத்துட்டு போறா? என்ன என்ன ஜங்குக்கு நடக்குது? எதுவும் என்னை வச்சு ப்ராங்க் பண்ணுறீங்களா? ப்ராங்கா? ஐயோ, இன்னும் குழந்தையாவே இருக்க பார்த்தியா? சரி, ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்துரு. உட்காருவா. இல்லை வேணா ஜங்குக்கு, உட்கார்டி. இல்லை சோஃபா நல்லா இல்லை, அங்கே பாட்லா. ஏய் உட்கார்டி. இல்லை ஜங்குக், ஏய் சி உட்காரு. ஜங்குக் உட்காருமா, உட்காரு பார்க்கலாம். என்ன ஜங்குக் ஒரு மாதிரி பேசுறீங்க? என்ன என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையா? சிச்சோ, எங்கள் அப்பானும் எங்கள் ஆத்தாலும் நல்லா மறைச்சிட்டானுங்க போல. என்ன மறைச்சாங்க? நான் மறைச்சாங்களா? ஐயோ, ஏய் நான் இப்படி தாண்டி இருப்பேன். என்ன புரியலை. அங்கிள் ஆண்டி இப்படி சொல்லலையே. என் ஃபோட்டோ பார்த்தது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, நீங்கள் ஆஃபீஸ் போவீங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஐயோ, போச்சு. எங்கள் அம்மா நல்லா உங்ககிட்ட புட்டா விட்டுருக்குடி. சரியான புட்டா விட்டுருக்கு. என்ன சிச்சோ, நீ ஏமாந்துட்டியா? நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லும். ஆஃபீஸுக்கு போகிறது மயிரை பிடுங்கிற வேலையெல்லாம் நமக்கு பிடிக்காது. நல்லா அப்பங்காசில் குடிக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட செம்மையாக என்ஜாய் பண்ணணும். அப்புறம் ஒருத்தி வந்தால ஜெசின்னு, அவளை போட்டு நல்லா தடவணும். அப்புறம் கிளப்பு மப்புன்னு நல்லா என்ஜாய் பண்ணணும் லைஃப்பை. அதான் நான். என்ன எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் கேட்டது வேற, ஆனால் இங்கே என்னென்னமோ நடக்குது. அங்கிள் ஆண்டி, ஐயோ அதான் நான் சொல்கிறேன்லம்மா, உன்னை ஏமாற்றிட்டாங்க. இப்படிதாண்டி இருப்பேன். நான் நல்ல பையன் நினச்சிட்டு இருக்கியா? ஐயோ நான் கெட்டவேம்மா, நான் சரியான கெட்டவன். வில்லேனே வச்சுக்கோ. ஏன் முன்னாடி சொல்லலாம் திருத்திருன்னு முடிகிற? அப்போது எங்கள் அம்மா என்னை பற்றி எதுவுமே உங்கள்கிட்ட சொல்ல போல. இல்லை நிறையா சொன்னாங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்க, என்னை நல்லா பார்த்துக்குவீங்க, உங்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு, நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவீங்க, நிறையா சொன்னாங்க. ஐயோ, உருட்டு எங்கள் அம்மா சரியான விட்டு இருக்குடி. நான் அப்பெல்லாம் கிடையாதுன்னு. நீ அவ்வளோ நல்லவன் தான் நான் நினச்சிடாத. நீ என்னதான் சொன்னியோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நான் என்ன பார்க்குறேன்? உனக்கு ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோரி சொல்லிட்டா? எங்கள் அப்பனுங்க மொத்தம் 2 பிள்ளைகள். அதில் மூத்த பிள்ளை முதல் CEO ஆகவும், இரண்டாவது பிள்ளை 2வது CEO ஆகவும் ஆசைப்பட்டார். ஆனால் எங்கள் அப்பாக்காரனோட துரதிருஷ்டம், மூத்த பிள்ளை CEO ஆயிட்டான், ஆனால் 2வது பிள்ளை பொறுகி ஆயிட்டான். இது ஏன் தப்பு இல்லடி, அவங்க தான் சின்ன வயசுலேருந்து செல்லம் கொடுத்து வளர்த்து எனக்கு எடுத்துட்டாங்க. நான் என்ன கேட்டாலும் இதோ இப்படி சொடகு போடுற நேரத்தில் டக்குன்னு கண்ணு முன்னாடி வந்துடும். அப்புறம் எல்லாம் பண்ணிட்டு நீ பொறுகி ஆயிட்ட அப்படி இப்படின்னா என் மேலே இந்த தப்பு இல்லைல்லடி, நீயா சொல்லு. ஐயோ அழுகுறியா? ஆனால் மனசு வலிக்கவே இல்லையே. ஏன்னா நான் தான் உன்னை பொண்டாட்டியா ஏற்றுக்கவே இல்லையே. நம்ம என்ன லவ் பண்ணமா? நீ அழுதோன்னு எனக்கு வலிக்கிறதுக்கு? இல்லை பிடிச்சிதான் கல்யாணம் பண்ணுமா? ஜங்குக், அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்காது இல்லை? அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல. கரெக்டு தான் சொல்லியிருக்கலாம் தான், ஆனால் என் சந்தோஷம் போயிடுமே. என்ன புரியலையா? அது ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வேலை காட்டிட்டேன். அது போலீஸ் கேஸ் வரையும் போய் எங்கள் அப்பன் கம்பெனி ஏதோ நட்டமாயிடுச்சான். அப்புறம் திடீர்னு காசுலாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. நம்மளுக்கு உழைச்செல்லாம் சாப்பிட அதுக்கெல்லாம் வக்க கிடையாது. ஆஃபீஸ் போனாலும் கிரிஞ்சு கருமம். அந்த கோட்டு சூட்லாம் மாட்டிட்டு யார்டையும் ஆஃபீஸில் போய் உட்காந்து லொட்டுன்னு தட்டிகிட்டு இருப்பா. நான் காலேஜ் போனதே பெருசு.
இல்லை எங்கள் அப்பனுங்க ஆத்தாலும் உழைச்சி வேற கொட்டணுமா? அந்த சீன்லாம் நம்மக்கிட்ட வேணாம். திடீர்னு காசு கொடுக்க மாட்டேன்ட்டான். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. சரி பின்னாதான் முடிவு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆனால் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் கேவலமான ஒரு கண்டிஷனை போட்டாங்க பாரு. எப்பா அதான் தூ இந்த கர்மம் முடிச்ச கல்யாணம் பண்ணதான் காசு கொடுப்பேன்னு சொல்லிட்டானுங்க. அப்புறம் காசு இல்லாமல் நான் என்ன பண்ணுறது? வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறது, கர்மம் பண்ணி தொலையலான்னு சொல்லி வந்துட்டேன். ஆனால் ஓரமாக ஒன்று தோணிட்டே இருந்துச்சு. நான் காமிச்சாங்க எங்கள் அம்மா ஃபோட்டோவில். பார்க்க சரியான பழமாக இருந்தேன். உனக்கு போய் எப்படி இந்த பொறியை பிடிக்கும்னு நினச்சேன். அடுத்த நாளே பிடிக்கும்னு சொல்லி உங்கள் வீட்டிலேருந்து நியூஸு. ஐயோ எனக்கு இன்னும் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏண்டி அட்டை பொறுகி மாதிரி இருக்கேன், உனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சா? இந்த மொவரக்கட்டையில் எங்கே நல்லவனை நீ கண்ட? ஜங்குக், அப்போ எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஏன் ஜங்குக், உங்கள் சுயநலத்துக்காக இப்படியே வாழ்க்கையை சேர்த்துக்கு எடுத்துட்டீங்கல்ல? கட்டுதான், ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு வேறு வழியே தெரியலையே. ஆனால் அதில் ஏன் தப்பு மட்டும் இல்லடி, கோன் தப்பும் இருக்கு. என்னடா இவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ, சாதாரண ஸ்டாஃபோட பொண்ணு நமக்கு போய் இவ்வளோ பெரிய இடத்துலேருந்து சம்மதம் வருது, அதுவும் உங்கள் பையனை தராங்களேன்னு கொஞ்சம் கூட உங்கள் அப்பனுங்க தான் யோசிக்க மாட்டாங்களடி. அவன் பணக்காரனா கிடப்பான், அப்படியே உன்னை இழுத்து பிடிச்சி தள்ளி விட்டலான்னு நினைப்பாங்களோ? ஆனால் டெக்னிக்கான ஃபேமிலிடி. இங்கே பாருங்க ஜங்குக், வாய்க்கு வந்த மாதிரி பேசாதீங்க. எங்கள் அம்மா அப்பா ஒன்றும் அவங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கலை. அங்கிளும் ஆன்ட்டியும் தான் எங்ககிட்ட வந்து பொண்ணு கேட்டாங்க. எப்பா 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 நடிப்பா பாருப்பா. அவனுங்க கேட்டா உங்கள் அப்பனு எங்கடி போச்சு புத்தி? கடிச்சதுடா லக்கு. அப்படியே தள்ளி விட்டுட்டால. சன்னிய மாதிரி ஒன்ன என் தலையில் கட்டிட்டான். அப்படி தானே? ஏன் ஜங்குக்கு இப்படி பேசுறீங்க? நான் எதுதான் நினச்சி வந்தேன் இந்த வீட்டுக்குள்ள. ஆனால் எல்லாமே தப்பா இருக்கு. ஜங்குக்கு இங்கே பாருங்க ஜங்குக், இதெல்லாம் வேணாம், விட்டுருங்க ஜங்குக். நான் சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழலாம். உங்களுக்கு என்ன இப்போ பிடிக்கலைனாலும் போக போக பிடிக்கும் ஜங்குக். உங்களுக்கு என்ன பிடிக்கலைனாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஜங்குக். நான் சொன்னேன் ஜங்குக், கழுத்து விடுங்க ஜங்குக். நான் சொன்னேன் இதெல்லாம் வேணாம், விட்டுருங்களா ஜங்குக். கழுத்து விடுங்க ஜங்குக். அதெல்லாம் நீ எப்படி சொல்லலாம்? தாண்டி என் சொர்க்கத்தை விட்டுட்டு என்னை திருத்த பாக்குறியா? என் மயிறு. அப்ப ஜங்குக்கும் கழுத்துலேருந்து கை எடுத்துட்டு, என்ன ஜங்குக்கு எப்படி சைக்கோ மாதிரி நடந்துக்கிறீங்க? சைக்கோ தாண்டி, சைக்கோ தான். தானே வந்துருங்க, போக போக பார்ப்பேன் என்னோட சுயரூபத்தில். இந்த திருத்துற மயிறு பிடுங்குற இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வானாண்ணா. நான் இப்படி தான் இருப்பேன். டெய்லி பொண்ணுங்களாம் வருவாங்க இந்த வீட்டுக்கு, பசங்க கூட வருவாங்க, டெய்லி கூத்தடிப்போம். நான் இதெல்லாம் எங்கள் அப்பங்காரனுக்கிட்ட ஃபோன் அடித்து நீ சொன்ன மயிறு அவ்வளோதான். ஒன்றும் பண்ண மாட்டேன். உன் ட்ரெஸ்ஸெல்லாம் உருவி என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி டான்ஸ் ஆட சொல்லிடுவேன். சி ஜங்குக், நான் என்ன சொன்னேன்? ஜங்குக் விடுங்க ஜங்குக். என்ன சொன்னேன்? சீயா, அதெல்லாம் சொல்லவே கூடாது. ஏன்னா நான் உன் புருஷன் இல்லை. புருஷனை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும் அதை மட்டும்தான் பார்க்கணும். புருஷன் என்ன சொல்கிறானோ அதை மட்டும்தான் கேட்கணும். புரியுதா? புரியுது ஜங்குக், விடுங்க. இப்படி இருக்கணும். இப்படி ஒழுங்காக இருந்தேன்னா நான் எதுவும் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்க போகிறேன். என்ன பண்ணுற? இதெல்லாம் நல்லா கூட்டி க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ஜங்குக்கு க்ளீன் பண்ணிட்டு ரூமுக்கு வாண்ண. ஜங்குக்கு இது க்ளீன் பண்ணு. இங்கே நீ வெறும் வேலைக்காரி மட்டும்தான். என் பொண்டாட்டிலாம் கிடையாது. அது சும்மா ஊருக்கு பிளா பிளா. இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு சமத்து பிள்ளையா ரூமுக்கு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு மேலே போயிடுறான். உங்களால் முடியலை சுத்தமாக. செம்மையாக அழுக்குறீங்க மூலையில் உட்காந்து. எல்லாமே தப்பாக இருக்கு. என்னென்னமோ சொன்னாங்க அங்கிள் ஆண்டியும் வந்து அதை நல்ல பையன் நல்லா பார்த்துப்பான்னு சொல்லி எதுக்கு போய் சொல்லி ஏமாத்தினாங்க. இவருக்கு பிடிக்கல என்னைய, ஆனால் எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இப்படி இருக்காரு, அவர் பேச்சும் அவர் இதுவும் சுத்தமாக பிடிக்கல. என்ன அழுகாத, மாற்றிடலாம்.
கண்டிப்பாக மாற்றிடலாம். நம்பிக்கை ஐடி கண்டிப்பாக மாற்றலாம். கருமம், இந்த ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கி டஸ்ட்பினில் போட்டு நீட்டாக க்ளீன் பண்ணுறீங்க. ஸோ ஜம்முக்கு இதெல்லாம் அப்படியே மாடியிலேருந்து பார்த்துட்டே இருக்கான். ஏய், ஹம், என்னங்க, எனக்கு பசிக்குதுடி, சீக்கிரம் ஃபுட்டு ரெடி பண்ணு, மேலே கொண்டு வா. என்னங்க க்ளீன்? ஏய், ஃபஸ்ட்டு பசிக்குது, எனக்கு எனக்கு தெரியாது. க்ளீன் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்தில் சமைச்சு மேலே கொண்டுட்டு வர. ஜங்குக்கு அது நான் இன்னும் ட்ரெஸ்ஸே மாற்றலை. மாற்றாமல் போ. எனக்கு என்ன, எனக்கு இப்போ பசிக்குது, எனக்கு இப்போ சாப்பாடு வேணும், பண்ணி கொடு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கடகடன்னு க்ளீன் பண்ணிவிட்டு வேகமாக போய் சமைக்கிறீங்க. சமைச்செல்லாம் முடிச்சுட்டு ஸோ அந்த பெரிய கவுனை தூக்கிட்டு அப்படியே நீங்கள் மாடிக்கு போகிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியலை. இன்றைக்கி தான் மேரேஜ் வேறையா, ரொம்ப வீக்காக இருக்கீங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துட்ருக்கான். உள்ளே போய் ஜங்குக்கை பார்க்குறீங்க. அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கான். காலையில் நீட்டாக ஹேர்லாம் சரி பண்ணிவிட்டு கோட் சூட்லாம் மாட்டிட்டு பக்காவாக இருப்பான். ஸோ இப்போ அவன் ஹேர்லாம் சரியான மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ ஒரு பிளாக் கலர் பேண்ட்டு, ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்கான். ஷர்ட் அப்படியே 4 பட்டன் ஓப்பனில் இருக்குது. அவன் டாட்டு வேற. உங்களுக்கு இந்த மாதிரி ஜங்குக்கை பார்க்க ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்னடி அங்கேயே லுக் விட்டுட்ருக்க? இப்போ தான் அப்படியே ஃப்ரீயாக இருக்குது. சரி சரி பசிக்குது, வா கொடு. இந்தாங்க இந்தாங்க. நீங்களும் பயந்துட்டே நடுங்கிட்டே அவன்கிட்ட போய் அந்த ஃபுட்டை கொடுக்குறீங்க. ஸோ ஜங்குக்கு அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஏய், என்ன கருமண்டி இது? என்ன அது கொலக்கட்டை மாதிரி இருக்கு? இட்லி சாம்பாருங்க, இட்லி சாம்பார். ஏச்சி கருமம், இது யார்டி ஏட்டா? எங்கடி நூடுல்ஸு? எங்க ஃப்ரைட் ரைஸ்? எங்க சிக்கன்? எங்க எங்க எனக்கு இந்தியன் ஃபுட் மட்டும்தான் சமைக்க தெரியும். ஓ, அது வேறையா? இறங்கிடும் சுத்தமாக கருமம். 1 டைம் சாப்பிட்டு பாருங்கங்க, நல்லா இருக்கும். ஓ, இது வரை திங்க சொல்றியா நீ? நல்லா இருக்குமா? எங்க கிட்டவா. உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க? அப்படியே எடுத்த எல்லா ஃபுட்டையும் உங்கள் வாயில் அமுக்குறான். நீங்கள் அப்படியே துப்புறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க? ஒரு மாதிரி இருக்கு, விடுங்க. நீதான் நீ சொன்ன நல்லா இருக்கும்னு, அப்போ நீயே தின்னு. உங்களுக்கு கருமம் அப்படின்னு சொல்லி அந்த பவுலை தூக்கி வீசுறான். ஸோ அது அப்படியே ரூமில் எல்லாமே செதறிடுது. இரு, உனக்கு கொரியன் ஃபுட் சமைக்க தெரியாதுல்ல? கை வலிக்குது ஜங்கு, சமைக்க தெரியாது ஜங்கு, கற்றுக்கிறேன் ஜங்கு. கற்றுக்கிறியா? எப்படி? எப்போ கற்றுப்ப? புருஷன்னு கட்டிக்கிட்டு வர தெரியுதுல, இதெல்லாம் கற்றுக்கணும்ல. ஜங்கு வலிக்குது ஜங்கு, ஜங்கு வேணா ஜங்கு, கை வலிக்குது ஜங்கு, ரொம்ப வலிக்குது ஜங்கு, வேணா ஜங்கு, விடுங்க ஜங்கு. சி கருமம், புருஷன்னு மட்டும் கட்டிட்டு வந்தா பத்தாதடி, புருஷனுக்கு பிடிச்ச மாதிரியும் நடந்துக்கணும். போய் க்ளீன் பண்ண பார்க்கலாம். ஜங்குக்கு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஜங்குக். நான் ட்ரெஸ் மட்டும் மாற்றிக்கிறேன், நான் ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிறேன் ஜங்குக். நான் ஃப்ரெஷ்அப் ஆகணுமா? எனக்கு தெரியாது. ரூமையும் க்ளீன் பண்ணிவிட்டு மாப்பெல்லாம் போட்டுட்டு கீழே அப்படியே அரைகுறையாக விட்டுட்டு வந்தியே, அதுக்கும் மாப்பு போட்டுட்டு ஸோ பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு அப்புறமா மாற்றிக்கலாம். ஜங்குக்கு ஆல்ரெடி லேட்டாக ஆகிடுச்சு ஜங்குக், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அச்சோ, என் பொண்டாட்டிக்கு ரொம்ப டயர்டாக இருக்கா, என்ன பண்ணுறது இப்போது? தூக்கமாக வருதாடி? நான் வேணா என் பெல்ட்டை கழட்டி 4 அடி அடிக்கவா? தூக்கம்லாம் பறந்து போயிடும். இல்லை ஜங்கு, நான் போய் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இழுத்துட்டு கீழே போய் க்ளீனெல்லாம் பண்ணிவிட்டு ஸோ மேலேயும் அவன் சொன்ன மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவன் உங்களை தான் பார்த்துட்டே இருக்கான் பெட்டில் உட்காந்துட்டு. அவனுக்கா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்கு அவ்வளோ அழுக வருது, கஷ்டமாகவும் இருக்குது, என்ன இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு ஜங்குக்கை பார்க்குறீங்க. என்ன, போ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கோ. தேங்க்ஸுங்க. ஸோ நீங்களும் அப்படியே உள்ளே போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வெளில வரீங்க. நீங்கள் ஒரு குர்த்தி தான் போட்டிருக்கீங்க. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு கருமம், இல்லைனா ஒரு ட்ரெஸ்ஸுன்னு எப்படி தான் போடுறாளோ, சரி கருமம் கருமம் கருமம். உங்களுக்கு செம்ம டயர்டு. ஸோ பெட்டில் போய் படுக்கலான்னு போகிறீங்க. ஏய், என்னங்க, என்ன பண்ண போகிறேன்? தூங்க போகிறீங்க. ஓ மேடம், பஞ்சு மெத்தையில் தான் தூங்குவீங்களோ? இல்லைங்க, அது ரொம்ப டயர்டாக இருந்தால் இது ஏன் பெட்டுடி, நான் மட்டும்தான் படுப்பேன்.
அப்புறம் ஏதாவது பொண்ணை கூட்டிகிட்டு வந்தேன்னா அவளை படுக வைப்பேன். நீ எல்லாம் படுகக்கூடாது, கீழே படு. கீழே படுறீ மயிறு. சரிங்க. பெட்ஷீட்டு என்ன மேடமுக்கு பெட்ஷீட் ஒரு கேடு. சும்மா படுறீ. எங்க ஏசி ஃபுல்லாக இருக்கு. எப்படி அட்லீஸ்ட் போத்திக்கவாச்சும் ஒரு பெட்ஷீட் கொடுக்கலாம்ல? அதெல்லாம் முடியாது. இல்லை இங்கேருந்து எடுக்கலை, நான் கபோர்ட்லேருந்து அங்கேருந்தும் எடுக்கக்கூடாது. என்னங்க படுறீ படு. அவ்வளோதான். சரிங்க, ஏசியாச்சும் கம்மி பண்ணுங்க. அப்படியா? சரி சரி, உன்னை பாவமாக இருக்குது, நான் கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஹையில் வைக்கிறான். அதனால் சுத்தமாக முடியல. நீங்கள் இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பீங்கள்ல, ஸோ அப்படியே உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் கிராஸாக வச்சுட்டு குறுக்கி அவனோட பெட்டுக்கு கீழே படுத்திருக்கீங்க. தலைகாணி கூட கொடுக்கல. ஸோ அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ ஜமுக்கு அப்படியே உருண்டு வந்து எட்டி பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே ஈவலாக ஸ்மெக் பண்ணிட்டு அவனும் அப்படியே படுத்துடுறான். ஸோ அவனுக்கும் டயர்டாக இருக்கும்ல, ஸோ அதனால் அவனும் அப்படி தூங்கிடுறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ ஜமுக்கு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். என்ன அது என்ன ஒரு மாதிரி இருக்கு, என்ன புகை மூட்டமாக இருக்கு, என்ன திடீர்னு செத்து போயிட்டோமா, என்ன சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா, என்ன என்ன தொண்டெல்லாம் பிடிக்குது. ஏய் என்னங்க என்னடி பண்ற? இல்லைங்க சாம்பிராணி புகை மயிறு. ஏய் இதை களைச்சி விட்றி. ஏங்க கொஞ்ச நேரத்தில் போயிடுங்க. இது போயிடுமா? எங்கடி இருக்கு நீ ஃபஸ்ட்டு? ஜங்கு கண்ணில் வேற தெரிய மாட்டேங்குது. ஐயோ எரியுதுடி கண்ணெல்லாம். எங்கடி இருக்கு, இங்கே வாடி அப்படின்னு சொல்லி அவனுக்கு சரியா கண்ணெல்லாம் தெரியல. அப்படியே உங்க கையை பிடிச்சி இழுத்து அந்த புகையிலேருந்து அப்படியே வெளில கூட்டிட்டு வந்துடுறான். என் மயிறு என்னடி மார்னிங் என்ன வெறுப்பேத்திரியா? வெறுப்பேத்திரியா? ஜங்குக் ஜங்குக் இல்லைங்க, இது எப்பவும் என் வீட்டில் போடுறது தான். அதுக்குதான் அது உங்க ஆத்தா அப்பா வீட்டில் போய் போடணும். என்னடி பண்ற? ஓ கண்ணெல்லாம் எரியுது. என்ன விஷப்போவை போட்டு கொல்லான்னு பகுதியா? இல்லைங்க, இது சாமிக்கு பண்ணுறது. அதான் சாமிக்கு பண்ணுறதுனா வீடு ஃபுல்லாக கொளுத்திட்டு இருக்க. என்னோட அது சுத்தமாக பிடிக்காது. இங்கே பாரு, வேலை பார்த்தோமா, போடுற சொல்ல தின்னோமா, மூளையில் இருந்தோமான்னு இருக்கணும். தேவையில்லாமல் இந்த மயிறு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் இன்னும் 2 அரை சேர்த்து விடுவோம். புரியுதா? நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன்டி. ஐயோ சன்னி கூட ஜல்சா பண்ணிட்டு இருந்தேன், கெடுத்துட்டான். அப்படியே வந்து கெடுத்துட்டான். இன்னெல்லாம் ஜங்குக்கு அப்படியே கொலை பண்ணணும் போல இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, முடியல. வந்து நீரா பாரு சனிய நாட்டம். சீட்ட பொடி. ஜங்குக் 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 என்னடி என்ன? ஒன்றும் இல்லைங்க. போயிடு, காலையில் ஏதாவது மிதி வாங்கிறாத, மரியாதையாக போயிடு. போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நீங்கள் அப்படியே போயிடுறீங்க அங்கேருந்து. அங்கிட்டு இப்போ ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கீழே தான் வரான். நீங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. ஜம்மு அதெல்லாம் கண்டுக்காம அவன் ஷூ அப்படியே கட்டிட்டு அப்படியே கால் பண்ணுறான் யாருக்கோ. மயிருங்களா கிளப்புக்கு வந்துருங்கடா. அனுப்பிட்டான், காசு அனுப்பிட்டான் எங்கள் அப்பாங்காரன். ஒரு வாரம் எதுவுமே பண்ணல மச்சான், நீ ஃபன் பண்ணுறோம். சரி மூட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு அவள் பாட்டுக்கு போகலான்னு போகிறான். என்னங்க என்ன வேணும் உனக்கு? போகும்போது ஏண்டி சனிய மாதிரி நிற்கிற? எங்க சாப்பிட்டாச்சு போங்க. இது நீ சமைச்சி எனக்கு உருண்டை அதியா? இல்லைங்க, இப்போ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சமைச்சு வச்சுருக்கேன். கொரியன் ஃபுட்டு தான். பார்த்தா அந்தளவு தேடிட்டியா நீ? ஆனால் இப்போ எனக்கு மூடு இல்லை, நான் கிளம்பணும். என்னங்க ப்ளீஸுங்க. ஐயோ செல்லம், நான் பாட்டுக்கு போனாலும் ஏதாச்சும் பண்ண சொல்லிகிட்டே இருக்கேடி. ஏன் ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டே இருக்க? இப்போ என்ன நீ சமைச்சதை சாப்பிட்ணுமா? வா சாப்பிட்றனா அப்படின்னு சொல்லி உங்கள் ஷோல்டரில் அப்படியே கை போட்டுட்டு கூட்டிகிட்டு வரான். உங்களுக்கா இப்போ தோணுது தெரியாதனமாக கூப்பிட்டுட்டோமோ அந்த மாதிரி. ஸோ நீங்களும் நம்பிக்கையாக போய் அவனை உட்காரலாம் சொல்லிட்டு ஸோ ஃபுட்டை சர்வ் பண்ணுறீங்க. அடடா ஆக நல்லா கலராக இருக்கே. ஏங்க இது வை இது அவங்களுக்கும் சாப்பிட்றா. பா பரவாயில்லையே, கையை பிடிச்சி நல்லா முருகணுன்னே எப்படி சமையல் கலெல்லாம் வந்துருச்சு போல. அப்பாடா, நான் கூட பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலைடி மயன். அது நல்லா இருக்கா? இந்தாங்க. பரவாயில்லடி, ஒரு நாள்லேயே கற்றுக்கிறது டேலண்ட்டு தான். போடு தின்னுட்டே போகிறேன். அப்புறம் எப்போ ஊரெல்லாம் பொறுக்கிட்டு வீட்டுக்கு வரேனோ. போடு
இது கொஞ்சம் இது கொஞ்சம் எங்க சாரி சாரிங்க தெரியாம பட்டுருச்சு. ஏண்டி மயிறு, இந்த சட்டையோட வேல்யூ தெரியுமா உனக்கு? உங்கள் அப்பங்காரன் 6 மாதம் சம்பளம் இது. தெரியாமல் கை பற்று அது அப்படியே ஊற்றிருச்சுங்க. சாரிங்க, தெரியாமல் நான் வேணா க்ளீன் பண்ணி தரேன். ஒரு மயிரும் பிடுங்க தேவையில்ல. ஏண்டி உன்னைய கூப்பிட்டு சோறு போட சொன்னேன்னா நான் பாட்டுக்கு தானே ஆட்டிட்டு போயிட்டு இருந்தேன். எதுக்கட்டி காலையிலேயே இல்லை என் கையில் அடி வாங்கணும்னு ஏதாவது எழுதியிருக்கா என்ன? இல்லை ஜாலியாக இருக்கா என் கையில் அடி வாங்குறது? அப்படி இல்லைங்க, தெரியாமல் கொட்டிடுச்சு. நான் வேணா என்ன பண்ணுற? என்னடி பண்ணுற? அப்படியே மேலே போட்டு தடவுற. இல்லைங்க, சட்டையை அவுக்க தான். இவ்வளோ துமுறு இருந்தா என் மேலே கொட்டியிருப்ப. ஐயோ, இதுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமே. என்ன கொடுக்கலாம்? என்னடி கொடுக்கலாம்? எங்க தெரியாமல் கொட்டிட்டேங்க. சாரி, நான் க்ளீன் பண்ணி தந்துடுறேன். எது க்ளீன் பண்ணால் போகுமா இந்த கரை? போகுமாடி? வேஸ்ட்டுடி, வேஸ்ட்டு, சரியான வேஸ்ட்டு இந்த சட்டை. ஆனால் உன்னை இப்போ ஏதாச்சும் பண்ணணுமே. நீ தப்பு பண்ணிட்டியே. தப்பு பண்ணால் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல பொண்டாட்டி. என் பொண்டாட்டியில் பனிஷ்மெண்ட் வாங்கிக்கணும். ஐயோ, என்ன பண்ணுறது ஜெயே, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டா. உனக்கு கிளாத்தை யாராச்சும் தொட்டா கூட பிடிக்காதேடா. ஐயோ, எங்க ப்ளீஸ்ங்க, அதெல்லாம் வேணாம். ஜங்குக்கு நான் க்ளீன் பண்ணி கொடு. சொன்னதே சொல்லாதடி, சொன்னதே சொல்லாத. அப்புறம் ஏதாவது பெருசாக கொலை பண்ணுற ரேஞ்சு யோசிக்க போகிறேன். என்ன பண்ணலாம்? மாட்டிச்சு. வா. எங்க எதுக்கு கிச்சனுக்குள்ளே? வாடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்களை கையை பிடிச்சி கிச்சனுக்குள்ளே இழுத்துட்டு போகிறான். உங்களுக்கா பயமாக இருக்கா அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி. அவன் அப்படியே கேஸை ஆன் பண்ணி கரண்டி எடுத்து அதை அப்படியே காட்டுறான். அதில் என்னங்க என்ன பண்ண போறீங்க? இல்லைம்மா, கை தவறி கொட்டிடுச்சுல. ஒரு தடவை அந்த கைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டா அடுத்து அந்த வேலை பார்க்காதுல. என்னங்க வேணுங்க, எனக்கு வேணுமே. சரியா சூடாயிடுச்சு போல, பாருடி, கரண்டியே கொதிக்குது. என்னங்க வேணாங்க, பயமா இருக்கு. வேணாங்க, பயமா இருக்கு. எங்க ஓடுற? எங்கடி ஓடுற? நான் பாட்டுக்கு தானே போயிட்டு இருந்தேன். இந்த பனிஷ்மெண்ட்டை வாழ்க்கையில் நீ எப்பயுமே மறக்கக்கூடாது. இந்த கை தானே தப்பு பண்ணுச்சு. ஸோ இந்த கைக்கே வச்சிடலாம். என்ன வேணாங்க, வேணாம். வலிக்குதுங்க அம்மா, ரொம்ப வலிக்குது. அம்மா வலிக்குது. வேணாம், எடுத்துருங்க ப்ளீஸ். எடுங்க ஜங்குக்கு, ஜங்கு காலில் விழுக்கிறேன். எடுங்க ஜங்கு, முடியல. ரொம்ப எரியுது ஜங்கு. என்ன சாஃப்ட்டு. டக்குன்னு பொசிக்கிடுச்சுடி உன் கை. அவ்வளோ சாஃப்டா இருக்கு போல. அம்மா எரியுது. எரியுது, முடியல. இப்படியே மூலையில உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருந்தேன். போகும்போதே ஒப்பாரியை கேட்டு போறேன்டி. நல்லா இருக்கு. அச்சுச்சோ, ரொம்ப பொசிக்கிட்டேன் போலையே கைய. இது இப்படியே விட்டுட்டு போகக்கூடாதே. இதனால அப்படின்னு சொல்லி மிளகாப்பொடி டப்பாவை எடுக்கிறான். உங்களுக்கா அவ்வளோதான், ஆல்ரெடி உங்களால் முடியலை. ஸோ அதை வேற எடுத்து அப்படியே எனக்கு புண்ணு மேலே கொட்டி விட்டுடுறான். உங்களுக்கு இன்னும் கை எரியுது. ஜங்குக்கு எரியுது. ஜங்குக்கு முடியலங்க. ஐயோ, எரியுதாடி? வாஷ் பண்ணு, வா அப்படின்னு சொல்லி வாஷ் பண்ண விடுறான். உங்களுக்கு இன்னும் எரியுது. முடியல முடியலடி. இப்போ யோசிக்கிறியா எதுக்குடா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு? நீ வாழ்நாள் ஃபுல்லாக யோசிக்கணும். ஐயோ, வாழ்நாள் ஃபுல்லாலாம் இல்லடி, ஜஸ்ட் 6 மாதம். என்ன பார்க்குற? 6 மாதம்தான். டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். என்ன அதுக்குள்ளே எங்கள் அப்பா சொத்தை எப்படி நவட்டலான்னு நான் பிளான் பண்ணிடுறேன். ஒத்தடிச்சாலும் சொல்ல குட்டி, நீங்கள் வீட்டில் எல்லா வேலையும் பார்த்து வைப்பீங்களா? ஜங்குக்கு என்ன கை பொசுங்கிட்டு ஜங்கு, என்னால் வேலை பார்க்க முடியாது ஜங்குக்கு. சி, இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதாண்டி. இன்னைக்கு கை தான், நாளைக்கு எதை பொசுக்குவேன்னு எனக்கே தெரியாது. வட்டடிச்சாலும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போயிடுறான்.
உங்களால சுத்தமா முடியல. செம்மையா அழுகுறீங்க. உங்களுக்கு ஜங்குக்க ரொம்ப பிடிக்கும். ஜங்குக் சரியான பணக்காரன். பட் ஆனா அவன் வேலைக்கெல்லாம் போறதில்ல. ஊதாரித்தனமா சுத்துவான். ஸோ ஜங்குக்கோட அம்மா பொய் சொல்லி தான் உங்கள மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஜங்குக்க பார்த்த உடனே அவன ரொம்ப பிடிச்சிருக்கும். எப்பயும் வெளிய பார்த்து எதையும் எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னனாலும் கஷ்டப்படுத்துங்க. அவனை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இதெல்லாம் எனக்கு பெரிய வழியாவே தெரியலைங்க. பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வீடெல்லாம் அந்த கையை வச்சு க்ளீன் பண்ணுறீங்க. உங்களால் சுத்தமாக முடிஞ்சிருக்காது. ஸோ அப்படியே போய் ரெஸ்டெல்லாம் எடுத்துருப்பீங்க. இப்போ நைட் ஆகுது. ஜங்குக்காக தான் வெயிட்டிங். அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டே இருக்கீங்க. எப்போ வருவாருன்னு தெரியல. என்னால் முடியல. அவருக்கு ஃபுட்டு வச்சுட்டு உங்களால் பார்க்குறேன். இன்னும் காணும். 8 மணிலேருந்து நடந்துட்டுருக்கேன். மணி இப்போ 11 ஆக போகுது. அவர் ஃபோன் நம்பர் கூட என்கிட்ட இல்லை. ஸோ ஏன் தான் அப்படி பண்ணுறாரோ, என்னால் முடியலை. இப்போ கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. ஸோ நீங்களும் என்னதான் இவங்களை கஷ்டப்படுத்தியிருந்தாலும் ஸோ ஒரு ஸ்மைலோட போய் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அவன் ஜெஸ்ஸியோட ஷோல்டரில் அப்படியே ஹேண்ட்ஸை போட்டுட்டு வந்து நிற்கிறான். உங்களுக்கு என்ன பேசணும் எது பேசணும் எதுவுமே தெரியல. அப்படியே நிற்கிறீங்க. அவன் அப்படியே தள்ளிட்டு என்னடி பார்க்குறேன் சி நான் ஒரு டார்லிங் போலாமா? ஜங்குக் எவ்வளோ நேரம்டா, ரொம்ப டேஸ் ஆச்சு, வா போகலாம். அவளை கண்டுக்காம அப்படியே அவளை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. என்ன என்ன நடக்க போகுது? எதுக்கு அவர் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாரு? இல்லை இல்லை, எதுவும் நடக்கக்கூடாது. ஜங்குக் 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 அப்படியே அதுக்குள்ள ஒரு டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பெட்டில் தள்ளிட்டு அவன் அப்படியே கிட்ட போகிறான். அதுக்குள்ளே நீங்கள் ரூம் முன்னாடி போய் ஜங்குக் 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 எங்க கதவை தரங்க எங்க. ஓ ஜங்குக் என்னடா இது? இருடி மயிறு மூட்டு போய் தூங்குடி. என்ன என்ன பண்ண போறீங்க? எங்க வெளில வாங்க. ஜங்குக் ஜங்குக் இதெல்லாம் வேணாம். ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் ஜங்குக் வேணாம். ஜங்குக் வெளில வாங்க. ஜங்குக் என் மயிறு எதுடி ரூம் வாசல்ல உட்காந்து உட்காரி வைக்கிற? பாரு போயிடு. நான் வேற மூட்ல இருக்கேன். வெளியே மட்டும் வந்தான்னு வச்சுக்கோயேன், பெல்ட்டை கழட்டிட்டு அடிக்கிற அடியில் அவ்வளோதான். ஜங்குக் இந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. என்னை எவ்வளோ நாளாக கஷ்டப்படுத்திக்கோங்க, நான் பொறுத்துப்பேன். எங்க இது மட்டும் வேணாங்க ப்ளீஸுங்க. ப்ளீஸுங்க ப்ளீஸ் கதவை மட்டும் தருங்க. இதெல்லாம் வேணாம் ப்ளீஸ் ஜங்குக் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என்னால் முடியல, இதெல்லாம் பார்த்துட்டு கஷ்டமா இருக்குங்க ப்ளீஸ்ங்க. ஏய் பாரி வைக்காதடி, மரியாதை கிளம்பிப்போ. ஜங்குக் அவ கிடக்கா, நீ வாடா. அதானே அவளை எதுக்கு நம்ம கண்டுக்கிறேன், நீ வாடி அப்படின்னு சொல்லி ஸோ ஜெஸ்ஸி நெக்கு கிட்டலாம் போய் அப்படியே கிஸ் பண்ண போகிறான். ஆனால் நீங்கள் விடலை, ஓவராக தட்டிகிட்டே இருக்கீங்க, கத்திட்டே இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கும் கடுப்பாகுது. ஸோ ஜெஸ்ஸிக்கும் ரொம்ப கடுப்பாகுது. ஹே என்னடா ஒய்ஃப் மாறின்னு சொன்னேன், எவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். எனக்கு பிடிக்கவே இல்லை ஜங்குக். ஃபஸ்ட் அவளை துரத்தி விடு. மூடே போயிடுச்சுடி. எங்க வெளில வாங்க ப்ளீஸ் ஜங்குக். இதெல்லாம் வேணாம், என் கூட எப்படினாலும் இருங்க ப்ளீஸுங்க. வேற பொண்ணு கூட வேணாம் ஜங்குக், எங்க வெளில வாங்க. ஜங்குக் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ப்ளீஸ் ஜங்குக், வெளில வாங்க ஜங்குக் ப்ளீஸ். வேற பொண்ணு கூட இப்படிலாம் இருக்காதீங்க. மயிறு ஒப்பாரி வச்சு சாவடிரா. கிளம்பி போடி ஜங்குக். ஆனா போடி, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஒருத்தி ஜங்குக் அவளுக்கான என்னை துரத்துறால, நாளைக்கு கூப்பிட்டா நான் வரவே மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் டோரை ஓப்பன் பண்ணுறா. நீங்கள் டோர் கதவு கிட்ட அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ அழுது உங்களால் முடியலை, ஃபெய்ட் ஆகுற மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. அப்படியே அரை கண்ணில் அவளை பார்க்குறீங்க. அவள் உங்களை பார்த்துட்டு இடியட், கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, எப்போ வந்து கதவை திறந்து ஷோ எல்லாத்தையும் கெடுத்துட்டா. அவளும் அப்படியே அங்கேருந்து திட்டிகிட்டே போயிடுறா. ஸோ ஜங்குக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படியே உங்களை முடியை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. ஜங்குக்கு விடுங்க. மயிறு அடி நீ உனக்கு இருக்கு. ஜங்குக் விடுங்க. ஜங்குக் மயிறு என்னடி பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பொண்டாட்டியா? பொண்டாட்டி மாறின்னு தானே சொன்னேன். என்னை பொறுத்தவரையும் நீ வேலைக்காரி மட்டும் தாண்டி. இவ்வளோ துமுறு இருந்தா இன்னும் ஊரில் போனேன், எல்லாத்தையும் கற்றுட்டா. கற்றுட்டேல்ல,
கட்டுப்பு மயிராகுது, உச்சியில் ஆகுது கோவம். இப்போ ஒன்று அப்படியே கொலை பண்ணிடலாம் போல இருக்குடி. ஜங்குக் வேணாம், என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, வேற பொண்ணுக்கிட்ட போகாதீங்க. ஓ, நான் சொன்னேன் உன்னை என்னன்னாலும் பண்ணிக்கலாமா? இது நல்லா இருக்குது, என்னன்னாலும் பண்ணிக்கலாம்ல. பண்ணிக்கலாம்ல, பண்ணிக்கலாண்டி அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண போகிறான். என்ன பண்ணுறீங்க ஜங்குக், விடுங்க ஜங்குக். என்ன அழுது முடியலையா என் பொண்டாட்டிக்கு? நீ தானே சொன்ன என்னன்னாலும் பண்ணிக்கலான்னு சொல்லி. இப்போ ஃபார் ஒன்று பண்ண போகிறேன்டி, உன் வாழ்க்கையில் நீ மறக்கவே கூடாது இந்த மொமெண்ட்டை. ஜங்குக் என்ன பண்ணுறேங்க? என்ன பண்ணுறேனா? பண்ண தான் போகிறேன் பேபி, பார்த்துட்டே இரு. ஸ்வீட் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை அப்படியே ரிமூவ் பண்ணிடுறான். உங்கள் குர்த்தியை மட்டும்தான் ரிமூவ் பண்ணியிருக்கான், நீங்கள் உள்ளே இன்னர்ஸ்லாம் போட்டிருக்கீங்க. அதை அப்படியே பார்க்குறான். எப்பா எப்பா எவ்வளோ அழகா இருக்கா. சும்மா சொல்லக்கூடாது, என் பொண்டாட்டி நச்சுன்னு தான் இருக்கா. ஆனால் உன்னை ரசிக்கிற மூடில் நான் இல்லடி, உன்னை வெறுக்கிற மூடில் இருக்கேன். பாரு என்ன பண்ண போனேன்னு. இந்த தோலை உரிச்சு தொங்க விடுறதுலாம் கேள்வி தானே பட்டிருக்கேன், இன்னைக்கு நீ ரியலாகவே பார்க்க போகிற. ஜங்குக்கு என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி போகிறீங்க. ஸோ அப்படியே அவன் பெல்ட்டை கலட்டுறான். உங்களுக்கு அவ்வளோதான், அதை பார்த்தோன்னே அல்ல. நீங்கள் அப்படியே உங்கள் காலை தேய்ச்சிட்டே பின்னாடி போகிறீங்க. ஜங்கு அப்படியே உங்கள் காலை பிடிச்சிருச்சு. எங்கடிச்சு நான் பின்னாடி போகிறேன், நீ தானே சொன்ன என்னென்னாலும் பண்ணிக்கூடான்னு. பண்ணதான் போகிறேன், பண்ணதாண்டி போகிறேன். பாரு, உன் வாழ்க்கையில் நீ என்னைக்கும் மறக்கவே கூடாது. பாரு, நான் சுகமாக அடிக்க போகிறேன். வாங்கிக்கோ, உன் புருஷன் கொடுக்குற அடிடி சுகமாக தான் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், பெல்ட்டை போட்டு அடின்னு அடிக்கிறான் அவங்கள. ஸோ செம்மையாக அடிக்கிறான். ஆனால் நீங்கள் ஒரு சவுண்டு கூட விடலை. ஸோ ஜங்குக்கு இன்னும் வெறியாகுது, சவுண்டு போடணும் அப்படின்றதுக்காக இன்னும் அடிக்கிறான். பட் நீங்கள் வாயவே திறக்கலை, ஆனால் உங்கள் கண்ணு மட்டும் அப்படியே கலங்குது. ஜங்குக்கு இதை நோட் பண்ணிட்டு அப்படியே பெல்ட்டை தூக்கிட்டு போட்டு, ஹே மாடாடி நீ, இவ்வளோ அடிக்கிறேன், ஒரு சவுண்டு கூட போடாமல் இருக்க. என்னடி ரத்தம் ஊற்றுது, வலிக்கலை உனக்கு? வலிக்கலை? நான் தாண்டி கேட்குறேன், கேட்குறியா இல்லை என்ன? அப்போ நீங்கள் அந்த கண்ணை பொறுமையாக திறக்கிறீங்க, அவங்களால சுத்தமாக முடியல. ஜங்குக்கை பார்த்துட்டு டியரி ஐஸோட உங்கள் லிப்ஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல், அதை பண்ணிவிட்டு அவனை பார்க்குறீங்க. அவன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவன் கிட்ட போய், அந்த பண்ணு கூட நீங்கள் இல்லை, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் ஜங்குக்கா, எப்படியும் அது தடுத்துட்டேன்ல. இப்போ நீங்கள் எனக்கு மட்டும்தானே, என்னன்னாலும் பண்ணுங்க, நான் தாங்கிப்பேன். ஆனால் அந்த மாதிரி விஷயம் மட்டும் வேணாம். என்ன முழுசாக மயங்கலை ஜங்குக்கா, இன்னும் 2 அடி கூட அடிங்க, வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. அவன் பெல்ட் அப்படியே தூக்கி போட்டுடுறான். ஸோ 2 ஸ்டெப் அப்படியே பின்னாடி வரான். அவனுக்கு இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலை. ஸோ நீங்கள் அப்படியே மொத்தமாக மயங்கிடுறீங்க. ஸோ உங்களை விட்டுட்டு அப்படியே வேகமாக வெளில போகிறான். அவன் அப்படியே அவனோட ஹெட்டில் கை வச்சுட்டு, என்ன அதை தடுக்கணுக்காக இவ்வளோ அடி வாங்குவாளா? இப்போ கூட என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லலை. என்ன இல்லை எதுக்கடா இப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு உனக்கு? லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. இல்லை புரியல, இந்த மாதிரி பொண்ணை பார்த்ததே கிடையாது. ஒன்று கோவப்பட்டிருக்கணும், இல்லை கத்திருக்கணும். அந்த விஷயத்துக்காக இவன் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் இருக்கேங்கிறா. இல்லைடா ஜிகி, இல்லை நீ மாறக்கூடாது, யாருக்காண்டி நீ மாறக்கூடாது, உன்னை மாற்ற பாக்குறாடா. இல்லை ஜிகி, அப்பெல்லாம் கிடையாது, நான் யாருக்காகவும் மாற மாட்டேன். ஆனால் ரொம்ப அடிச்சிட்டோன்னா, அடிச்சது தப்பாடா. அம்மா சொல்லியிருக்காங்க, பொண்ணுங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட அப்படிதான் மெதுவாக தான் பேசணுன்னு அண்ணங்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் கேட்டிருக்கேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரிலையே. என்னடா என்ன பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோமா? இல்லை அப்பெல்லாம் உனக்கு எதுக்கு ஃபீல் ஆகுது? அவள் கெடுத்தா அதுக்காண்டி அடித்தேன். ஆனால் அதுக்காக எதுக்கு இவ? ஒன்றும் புரியலடா டேய், அந்த
வச்சுக்கலாம் போல இருக்கு. அவள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு இப்போ உள்ளே வந்து பார்க்குறான். ஸோ உங்களுக்கா நிறைய பிளட்டாக அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ ஜங்குக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தோணுது, இன்னொரு பக்கம் இது எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலைன்னு அப்படியே விட்டுட்டு போகலான்னு போகிறான். ஆனால் அவனால் முடியலை. ஸோ உங்களுக்கு அப்படியே ஒரு பெட்ஷீட்டை சுற்றி பெட்டில் படுக்க வைக்கிறான். ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ அவங்க அந்த பெட்ஷீட்டை பொறுமையாக அப்படியே ரிமூவ் பண்ணுறான். அவ்வளோ அடி இருக்குது, அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதை அப்படியே லைட்டாக டச் பண்ணுறான். ஒன்றும் இல்லை. இச்சி மயங்கி தான் இருக்காளா? என்ன எப்படி கத்துறா? என்னடா இப்படி அடிச்சிட்ட? ஓ லைட்டாக தான் குடித்தேன், அதுக்கு இப்படி. இப்போ என்ன பண்ணுறது, எந்த மருந்தை போடுறதுன்னு தெரிலையே. இதுதான் நினைக்கிறேன். இல்லை ஒன்றும் இல்லை, பொறுமையாகவே போடுறேன் அப்படின்னு சொல்லி பொறுமையாக அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கே தெரியல எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. என்ன கருமாந்திர பிடிச்ச வேலைடா பண்ணிக்கிட்டு இருக்க ஜேகே, இது உன் கேரக்டரே கிடையாது. ஐயோ எனக்கு ஒரு இளவும் புரியலை. ஆனால் ஏதோ அடிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக இதை பண்ணுறேன். ஷோ எனக்கு ஒன்றும் புரியலை. இவளுக்கு என்ன, நம்ம எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் நம்ம கூடயே இருக்கணுங்கிறா. ஸோ ஃபைனலாக ஜங்குக்கும் உனக்கு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு அவனும் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். சரி ஓகேடா, நான் இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். நீ ரொம்ப லாங்காக போகுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து 2/2 போட்டுடுறேன், ஓகேவா? 2/2 வந்து சூன் போட்டுடுறேன். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா, கமெண்ட் மஸ்ட்டு. ஆமி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பப்பல் யூ, பைடா.